friends, welcome to Ramesar Suve Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான பேபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆப்பிள் வீட் porridge எப்படி செய்யலாம்ங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ்லாம் இருக்கு. அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பிள் வீட் porridge செய்யறதுக்கு நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி மிக்ஸி ஜார்ல போட்டு இது நல்லா பேஸ்டாட்ட அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எந்த பேன்ல செய்ய போறீங்களோ அந்த பேன் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நான் ஒரு 1/3 டீஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். நான் நார்மலா இருக்கிற ஆசீர்வாத் ஆட்டா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு நாட்டு வெல்லம், அதாவது பனை வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நீங்க சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வந்து நான் ஒரு தூள் வந்து அரைச்சி வச்சுருந்தேன், அந்த தூள்லாம் சேர்த்துருக்கேன். இல்லாட்டி நீங்கள் ஏலக்காயும் மிளகும் மிக்ஸ் பண்ண தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச ஆப்பிள் பியூரியை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பிள் கோதுமை சேர்த்து ஒரு அல்வா சேப்புக்கு வரும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு, நல்ல பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கோதுமை மாவு நல்லா வேகணும். ஸோ அதனால வந்து நல்லா வந்து தண்ணி நிறையவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அது தண்ணியெல்லாம் வற்றிட்டு ஒரு நல்ல ஒரு கெட்டியான பக்குவம் வரும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா நான் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு வந்து நான் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த இது நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்கிற வரைக்குமே நல்லா கைவிடாமல் கிளறணும். இல்லைனா வந்து உங்களுக்கு அப்படியே கட்டி சேர்ந்துக்கும். அப்புறம் சுத்தமாக எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து அது கொதிக்கிற வரை நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சோ ஒரு கரண்டி வச்சோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்ஸ் அது கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்பப்போ கிளறினா மட்டும் போதும். பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இது ஆறின பிறகு உங்களுக்கு நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு கொடுங்க. உங்களுக்கு இதை வந்து டின்னராகவும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம வீட் கூட ஆப்பிள் வந்து சேர்த்துருக்கோம். இதை வந்து உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு ஃபுட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி